Hey guys, welcome to Srinivi Foods. இன்னைக்கு நம்ம சேனல்ல டேட்ஸ் கேசரி பார்க்க போறோம். இந்த ரெசிபி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுனா subscribe and share பண்ணுங்க. Let's go to the video. அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சம் முந்திரி பருப்பு, திராட்சை, 4-5 ஏலக்காய், கொஞ்சம் பேரிச்சம்பழம் எடுத்துக்கணும். அதுக்கு அப்புறம் 1/2 கப் ரவா, 1 கப் ஜீனி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கடாயில நெய் போட்டு திராட்சை அதுக்கு அப்புறம் முந்திரி பருப்பு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது ரெண்டுத்தையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு 1/2 கப் ரவா வச்சுருந்தோம்ல அதில் போட்டு நல்லா வறுத்துக்கணும். சைடில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு 1/2 கப் ரவாவுக்கு ஒரு 3 கப் தண்ணி வச்சு நல்லா பாயில் பண்ணி வச்சிட்ருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்துட்டு இதில் ஆட் பண்ணணும். தண்ணி வந்து நல்லா பாயில் ஆகிருக்கணும். நல்லா பாயில் பண்ணதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றணும். இதில் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்ச நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நல்லா ரவா வெந்திருக்கும். அதில் 1 கப் ஜீனி ஆட் பண்ணணும். ஜீனி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லூஸ் ஆகும். ஸோ நம்ம மேலே இன்னொரு 2 கரண்டி நெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா நல்லா லூஸாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் ரொம்ப கெட்டி ஆகிற வரைக்கும் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஆறுனத்துக்கப்புறம் இன்னும் ரொம்ப கெட்டி ஆகிடும். அதனால கன்சிஸ்டன்சி ஓரளவுக்கு லூஸாக இருக்கும் போதே நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வறுத்து வச்சுருந்த முந்திரி, திராட்சை, பேரிச்சம்பழம் இதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ ஏலக்காவை தட்டி அதில் சேர்த்துக்கலாம். இதில் பேரிச்சம்பழம் இல்லாமல் நீங்கள் டூட்டி ஃப்ரூட்டி அதுக்கப்புறம் ஆப்பிள் இதெல்லாம் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஃப்ரூட்ஸ் கேசரி மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான். இது ரொம்ப எம்மியாக இருக்கும். அதில் கலர் பவுடர் சேர்க்கல. நீங்கள் வேணும்னா கலர் பவுடர் சேர்த்துக்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.